ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா மாதுளம்பழத்தை வச்சு தான் பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக மாதுளம்பழம் தான் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரத்தம் அதிகமாக ஊறும். அதே மாதிரி இப்போ ஃபேஸுக்கு நம்ம போட்டோம்னா நம்ம ஃபேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரைட்டாக தெரியும். அதே மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்ல கலரும் சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம நார்மல் கலரை காட்டிலையும் இது நல்ல கலர் கொடுக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி நம்ம கலரும் சீக்கிரம் நம்மளுக்கு இந்த வெயில் இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த இதில் நம்ம ஸ்கின் ஸோ நல்லா ப்ரைட்டாக தெரியும். ஸோ ரொம்ப டல்லாக இல்லாமல், அதே மாதிரி வறண்ட சருமம் இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கெலாம் இந்த மாதுளம்பழம் நல்ல ஒரு யூஸ் ஆகும். ஏன்னா இதோட அந்த தண்ணி இதெல்லாம் போய் நம்ம ஃபேஸில் படும்போது நம்மளுக்குள்ளே அந்த பிம்பிள்ஸு அப்புறம் வறண்ட சருமம் இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதுக்குள்ளே போகும்போது இது நல்ல ஒரு ரத்த ஓட்டத்தையும் கொடுக்கும். அதே மாதிரி நல்லா ஃபேஸ் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை வச்சு தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மாதுளம்பழத்தை உரித்து எடுத்துக்கோங்க. உரித்து எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூனோ இல்லை நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா அரைக்கினாலும் அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம லைட்டாக அமுக்குனாலே சரி, அந்த சாறு பூரா நம்மளுக்கு பாருங்கள் லைட்டாக வர ஆரம்பிச்சிடும். நம்ம சாறு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். இது சாறு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நான் சாறு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது கூட தயிர் சேர்க்க போகிறோம். 2 ஐட்டம் சேர்க்கணும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குங்க. அதாவது ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வரணும். அதனால் நீங்கள் 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இது கூட ஒரு ஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம ஊற்றின அந்த தேன் அந்த தயிர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிரும், நல்லாயிருக்கும். இது பாருங்கள், இந்த அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு. நம்ம இதை ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிடலாம். அதே மாதிரி இது யார் வேணாலும் குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். இது அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் நல்லா. அதே மாதிரி இது குழந்தைகளுக்கெல்லாம் போட்டோம்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் வாரத்தில் 2 டைம் இந்த மாதிரி யூஸ் பண்ணாலே போதும். நம்ம இதில் பிம்பிள்ஸ் எதுவுமே வராது. அது வர்றதையும் இது தடுத்து விட்டுரும். இப்போ இந்த வெயில் காலத்துக்கும் சூப்பராக இருக்கும். வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் பிம்பிள்ஸ் நிறையா வரும், ஹீட் தாங்காமல். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்ளை பண்ணுற மாதிரியே தெரியாது. அதே மாதிரி இது நீங்கள் கழுத்து இதெல்லாம் நல்லா தேய்க்கலாம். மாதுளம்பழம் பொதுவாக உடம்புக்கு நல்லது, அதே மாதிரி நம்ம ஃபேஸுக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபேஸில் நம்ம வாட்ரு மூஞ்சி வச்சு கழுனா எப்படி இருக்கும், தண்ணி வச்சு கழுனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ஃபேஸ் பேக் போட்ட மாதிரியே இருக்காது. ஏன்னா இதில் நம்ம தயிர் அப்புறம் பார்த்திங்கன்னா தேன் இதெல்லாம் கலந்துக்கனால நல்லாயிருக்கும். தேய்ச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து மறுபடியும் மாதுளம்பழம் ஜூஸு இதெல்லாம் நல்ல ஒரு ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். இது போட்டோம்னா நல்ல ஒரு ஃபேஸில் நம்மளுக்கு ஐஸ் வச்ச மாதிரி இருக்கும். அதுக்காக சளியெல்லாம் பிடிக்கும்னு நினைக்காதீங்க. ஸோ சளியெல்லாம் பிடிக்காது. இப்படி நல்லா ஃபுல்லாக ஃபேஸில் அப்ளை பண்ணிடுங்க. பின் பக்கம், கழுத்து, முன் பக்கம் எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் இந்த சாறு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இந்த கலந்து வச்சதை மறுபடியும் இப்படி எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இப்படி நீங்கள் ஒரு
தொட்டு ஒரு மசாஜ் கொடுத்திங்கன்னா நம்ம ஃபேஸ்க்கு வந்து சூப்பராக இருக்கும். அதுக்குன்னு போட்டு ரொம்ப போட்டு அப்படியே தேய்க்கக்கூடாது. சும்மா லைட்டாக வந்து ஒரு க்ரீம் எடுத்து நம்ம ஃபேஸில் எப்போ அப்ளை பண்ணுறோம்ல அந்த மாதிரி இப்படி எடுத்து இப்படி லைட்டாக வந்து இந்த மூக்கோட எண்டு இந்த பக்கம்லாம் இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துலலாம் நல்லா வந்து ஒரு மசாஜ் கொடுத்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் மறுபடியும் அதுக்கப்புறம் போய் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. அதே மாதிரி சோப்பு அப்புறம் வேறு எதுவும் ஃபேஸ் வாஷ் எதுவும் போட்டு யூஸ் பண்ணக்கூடாது. பச்சை தண்ணியில் போய் நம்ம ஃபேஸ் கழுவிட்டு வந்தாலே போதும். நான் கழுவிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்க கண்ணம்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஏற்கனவே குழந்தை நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ பாருங்கள், இவங்க ஃபேஸும் நல்லாயிருக்கு. அதே மாதிரி கழுத்துலாம் பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வீட்டில் எல்லா பேருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளானது, செலவு இல்லாதது, நம்ம அன்றாட யூஸ் பண்ணுற பொருள் தான். ஸோ கண்டிப்பாக வீட்டில் எல்லா பேருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.